of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking, I'm flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream, doper, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் நான் ஷோ பால்சரஸ் மிஷி போகிறோம் பால்சரஸ் மிஸ்டே ஃபார் த வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம ஏகே அண்ட் த்ரிஷா மேம் அண்ட் ஆக்ஷன் கிங் அண்ட் ரெஜினா மேம் அண்ட் பலர் நடிச்சிருக்கோம், ஆரவ் பிரதர் நடிச்சிருக்கோம் மகிழ் திருமேனி சார் படம் விடாமுயற்சி. பார்த்துட்டேன், அது ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துடலாம். ஐ ஆம் ஸோ த்ரில்டு பிகாஸ் திஸ் வாஸ் வண்டர்ஃபுல். வேற லெவலில் ஒரு கிளாஸியான த்ரில்லரு. தலை இப்படி வாங்குறதுக்கு வேற மாதிரி இருந்துச்சு. தி ஸ்டைலிஷ் தலை, பட் அட் த சேம் டைம் தி வல்னரபிள் தலை. யார் வேணாலும் சும்மா இங்கே சைட் கிக்ஸாக ஒர்க் பண்ணுற ஆளுங்கெல்லாம் வந்து அடித்தாலும் அடி வாங்கி விழுந்து அதுக்கப்புறம் ஃபைட் பேக் பண்ணுற மாதிரி ஒரு தலை நான் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்ததில்லை, இல்லை பார்த்துருக்கேன்னு தெரியல. அடி வாங்குறது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தேன், பட் யார் வேணாலும் லைக் லிட்ரலி எனிபடி ஓவர் தட். இட் வாஸ் ஸோ ரியல், இட் வாஸ் ஸோ நைஸ் அண்ட் இட் வாஸ் ஸோ ஒரிஜினல். அந்த வகையில் வந்துட்டு அதனால தான் நான் மகிழ் திருமேனி சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அவுட்ஸ்டாண்டிங், அப்சல்யூட்லி லவ்ட் இட். கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி தலை அண்ட் த்ரிஷாவும் தெரியும், கப்புள் ஹாப்பியாக இருக்காங்க. பட் 12 years லேட்டர் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வருது. அண்ட் அந்த பிரிவினையை அவங்க டிவோர்ஸில் போய் எண்ட் பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவு பண்ணுற ப்ரொசீஜர்ஸ்க்காக வந்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. பேசிக்கலாக த்ரிஷா மேம் வீட்டுக்கு தலை விட போகிற இடத்துல வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அது என்ன நடக்குது, என்ன ஆகுது, அது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது தான் கதைக்களம். இதுக்கு மேலே நான் எது ரிவீல் பண்ணாலும் ஸ்பாயிலர் ஆயிரும். ஸோ பேசிக்கலி அந்த பார்ட் நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதிலே பேசிக்கலாக ஐடியா கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எந்த ஸ்பாயிலரும் பேசிக்கலாக கொடுக்கல, சரியா? ஸோ ஸ்பாயிலர் ஏன் ப்ரோ சொல்கிறீங்க, கதை ஏன் ப்ரோ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. அதிலே தெளிவாக தெரிஞ்சு டீசர்லையும் ட்ரெய்லர்லையும் அந்த டைலாக்ல வந்துடும், பிரியக்கூடாது அது மாதிரி ஒரு டைலாக் வரும். ஸோ பேசிக்கலி இவ்வளோ தான் மேட்டர், சரியா? ஸோ கதைக்களம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சிடலாம். அந்த ஜேர்னியில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது, என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதைக்களம். ஓகே, நவ் கமிங் டு த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். ஸ்க்ரீன் பிளே விறு போது அடுத்த மாதிரி கெஸ் பண்ண முடியல. என்னால் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் மாதிரியே உட்காந்துருச்சு. ஒரு சில விஷயங்கள் சில பேர் பயங்கரமான நிறைய விஷயங்கள் பார்த்தவங்க கெஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ கெத்து வீசினாலும் ஓகே, ஃபேர் இனஃப், நீங்கள் பார்த்துருக்கலாம், அது உண்மையாக கூட சொல்லலாம். பட் எனக்கு வந்துட்டு எட்ஜ் ஆஃப் த சீட்டாகவே இருந்துச்சு. அடுத்த என்ன ஆகுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபார் மீ இட் வாஸ் அ பிரில்லியன்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் இட் ஜஸ்ட் கெப்ட் மீ எங்கேஜ் த்ரூ அவுட் 1.5 hours கிட்ட படம். 2 hours and 34 minutes நினைக்கிறேன், if I'm not wrong, sorry. Brilliant screenplay, very engaging, very grippy. அந்த டிகில் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லா கொண்டு போயிருந்தாங்க. எஸ்பெஷலி ஆரவ் பிரதரோட இன்ட்ரோ, அதுக்கப்புறம் அந்த டென்ஷன் பில்ட் ஆகுது, தலைக்கும் ஆரவ் பிரதருக்குள்ள டென்ஷன் பில்ட் ஆகுது, ஆக்ஷன் கிங்கோட இன்ட்ரோ, அண்ட் அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது எதுவுமே சொல்ல முடியாது, உளறிடாது, எதையுமே நான் சொல்ல முடியாது, வேற மாதிரி போச்சு ஸ்க்ரீன் பிளே. லவ் த ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துட்றேன். தென் கமிங் டு த கேரக்டர்ஸ், ஒரு 3 girls 3 boys ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறாங்க. சாரி, 3 women 3 men சொல்லலாம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்லிட்டு, சாரி. மென்லாம் ஆப்வியஸ்லி தலை அண்ட் ஆக்ஷன் கிங் ஆரவ் பிரதர் 3 பேர் அல்டி. நான் சொல்கிறேன், ஒருத்தராக சொல்கிறேன். இந்த பக்கம் த்ரிஷா மேம் அண்ட் ரெஜினா மேம் அண்ட் ரம்யா மேம் 3 பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுறாங்க ரோல்ஸாக, சரியா? ஸோ பேசிக்கலி தலை, நான் சொன்ன மாதிரி இவ்வளோ ஒரு வல்னரபிளான தலையை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளோ, அதான் சொல்ல, யார் வேணாலும் வந்து அடிச்சிடலாம். அண்டு அந்த மனுஷன் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிட்டாரு, அந்த விஷயத்தில் தப்பிக்கிறதுக்காக கண்ணமெல்லாம் வந்து அடிக்கிறான், வாங்குறாரு, விழுகிறாரு, சில பேரோட முடியை பிடிச்சி அப்படி இப்படின்றாங்க. என்னடா தலடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியான வை, பிகாஸ் இட் வாஸ் வெரி ஒரிஜினல், இட் வாஸ் வெரி ரியல். எந்த ஸ்டார் எலிமெண்ட்டும் எந்த ஸ்டார் ஃபேக்டரும் கொண்டு வராமல் அந்த இடத்துல அந்த மனுஷன் மாட்டிக்கிட்டான். அவனை வந்து சில பேர் வந்து அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, அப்படி தான் அடிப்பாங்க, அப்படி தான் வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து அவ்வளோ ரியல், அவ்வளோ ஒரிஜினலாக இருந்தது வந்துட்டு. இட் வாஸ் வெரி 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 ஆத்தென்டிக் அண்ட் சாட்டிஸ்ஃபைங் டு வாட்ச். ஸோ அந்த வகையில் வந்துட்டு தலையோட அவ்வளோ பெரிய ஸ்டார்டமை தாண்டி அவர் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஆஸ் ஒரு வெறும் அந்த கேரக்டருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணது இஸ் வெரி 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 ஹார்ட் வார்மிங் டு சி. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸும் இந்த மாதிரி இறங்கி பண்ணது ஸ்டார் ஃபேக்டருங்கிறக்காக வந்துட்டு எனக்காக இப்படி தான் வைப்பேங்க அப்படி தான் வைப்பேங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்படி இறங்கி பண்ணால் படங்கள் இன்னும் ஒரிஜினலாக இருக்கும், இன்னும் ரியலாக இருக்கும், இன்னும் அந்த நம்பகத்தன்மை நல்லா இருக்கும். ஸோ really really hats off to Thala for taking up this role as it is and acting it and performing like crazy. வேற மாதிரி இங்கே ஸ்டைலெல்லாம் வேறு ஜோனு. அதுவும் அந்த அசர்பைஜானி பாஷைன்னு நினைக்கிறேன். அது
பியூட்டிஃபுல். அந்த மனுஷன் பேசுகிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த பாஷை சொல்ல ட்ரை பண்ணும்போது அவரால் கரெக்டாக சொல்ல முடியாமல் அந்த இமோஷனை எக்ஸாக்டாக காட்ட முடியாமல் அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணிக்கலாம். தலை ஜஸ்ட் அப்சல்யூட்லி நெயில்ட் இட் அண்ட் லவ் யூ தலை. அவ்வளோதான். எனக்கு என்னால் ஏகே அஜித் குமார் சார் சொல்ல முடியல. தலை தான் வருது. சூப்பர் ஹாப்பி. ஐம் ஸோ கிளாட் யூ காட் சச் அ மூவி. இதுதான் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு தலை படம்னா இப்போ இருக்கணும், வேறு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இது. பிரில்லியன்ட். சொத்தால அவுட்ஸ்டாண்டிங். ஐயோ கவிட்டு ஆக்ஷன் கிங் மனுஷ வேற மாதிரி. அதுவும் ஒரு சம்பவம் பண்ணுவாருங்க. அது ஃபஸ்ட் டைம் தலையை மீட் பண்ணுவோம், செகண்ட் டைம் தலையை மீட் பண்ணும்போது ஒரு சம்பவம் பண்ணுவோம். அதெல்லாம் வந்துட்டு டேய் என்னடா அதை மனசு இப்படி இது வந்து வேற மாதிரி ஆக்ஷன் கிங் செம்ம தீனி கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் ஹீஸ் பெர்ஃபார்ம் லைக் கிரேசி. ஐ அப்சல்யூட்லி லவ்ட் ஹிம். அண்ட் தெரிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடக்கும். ஓகே ஷூ ஸ்பாயிலர் சொல்லாத. ஓகே, ஆக்ஷன் கிங் ஹேஸ் அப்சல்யூட்லி நேல்ட் இட். லவ் திஸ் ரோல். ஆரவ் பிரதர் சூப்பராக நடிச்சிருக்காரு, ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அது கூட 2-3 பேர் வந்திருக்காங்க, அவரும் நல்லா நடிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி இப்படி ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவரும் பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருப்பாரு. பட் ஆரவ் பிரதர் ஹேஸ் அப்சல்யூட்லி நேல்ட் திஸ் ரோல். சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த இன்டிமிடேட்டிங் ஃபேக்டர், அந்த இளவ ரத்தம் வம்பிழுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் இருப்பாப்புல மனுஷன் செம்மையாக கொண்டு போயிருக்காரு ஒரு ரோலை. அந்த டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டே இருப்பார். அது ஒரு மாதிரி கொண்டு போயிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு மனுஷன். ஸோ ஆரவ் பிரதர் சூப்பர் ஹாப்பி டு சி யூ கெட்டிங் சச் அ மீட்டி ரோல் அண்ட் யூ ஸ்கோரிங் அமேசிங்லி. லவ் யுவர் ரோல் அஸ் வெல். ஸோ கிரேட் ஒர்க் ஆரவ் பிரதர்னு சொல்லிக்கிறேன் ஒரு பக்கம். ஸோ இந்த 3 men இங்கே மற்ற நிறைய கேரக்டர்ஸ் வந்தாங்க. ஒரு ஜப்பார் கேஃபேல ஒருத்தர், அதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன மாதிரி இப்படின்னு ஒரு பையன் நடிப்பான், அந்த பையனாகட்டும் நிறைய பேர் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் இவங்க 3 ஸ்டாண்ட் அவுட்ஸ். சரியா? ஸோ தீஸ் ஆர் த மென். கமிங் டு த விமன், த்ரிஷா மேம்க்கு ஒரு குட்டி ஸ்பேஸ் தான். பட் ஆனால் அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் ஆகட்டும், டிசப்பாயின்மெண்ட் போர்ஷன்ஸ் ஆகட்டும், த்ரிஷா மேமும் அவங்களோட ஸ்கோப் என்ன இருந்துச்சோ பியூட்டிஃபுல்லாக நினச்சிருக்காங்க. தே போத் லுக்ட் பியூட்டிஃபுல் டுகெதர். 2 பேரும், அஜித் சார் ஆகட்டும் நம்ம த்ரிஷா மேம் ஆகட்டும், அந்த குட்டி அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லாம் க்யூட்டாக அழகாக நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரியலாக ஒரிஜினலாக இருந்துச்சு. அழகாக நடிச்சிருந்தாங்க. த்ரிஷா மேம் இஸ் லுக்கிங் ஸ்டன்னிங் ஆஸ் ஆல்வேஸ். அப்படியே டச் விட்டு ஐயோ அப்படியே சில மாதிரி க்யூட்டாக டால் மாதிரி அப்படியே இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் லுக்கிங் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். அவங்க ரோலை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க சொல்லணும். ரெஜினா மேம் ரியலி இம்ப்ரெஸ்ட் மீ. அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் ரோல். அர்ஜுன் சாரும் நம்ம ரெஜினா மேமும் ஒரு குறிப்பிட்ட மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி காட்டி அது ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, விச் வாஸ் வெரி கன்வின்சிங். ஸோ ரெஜினா மேமோட ரோல் வாஸ் பிரில்லியன்ட். எனக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் பிரில்லியன்ட் அண்ட் ஷீ ஸ்கோர்ட் பிக். 3 womenல ஷீ வாஸ் த ஸ்டாண்ட் அவுட். கிளியராக பீட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. அண்ட் ஷீ bloody performed crazily. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க ரோல். I just absolutely loved her. So Regina ma'am absolutely amazing. ரம்யா மேம் very happy to see you get such a role. இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் இந்த மாதிரி ஒரு சால்டான ரோல் கிடச்சி. அவங்களோட ஸ்கோப்பும் கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் சில விஷயங்கள் கிரியேட் பண்ணுவாங்க, சில டவுட்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அவங்க கேரக்டரை வச்சு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு her role also was definitely something which was definitely worth noticing அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ண சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ரம்யா மேம் கிரேட் ஒர்க் சொல்லிட்டு தீஸ் ஆர் த மெயின் கேரக்டர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பிரில்லியன்ட். செகண்ட் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் அண்ட் அவங்க பெர்ஃபார்மன்ஸு சொல்லியாகணும். தேர்டு பாசிட்டிவ் சினிமாட்டோகிராஃபி பிரிச்சிருக்காங்க. அந்த ஸ்டைலிஷ் மேக்கிங். நான் சொன்ன மாதிரி ஆரவ் பிரதரும் தலையும் ஒரு பெட்ரோல் பங்க்ல மீட் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த இடத்துல அந்த ஃப்ரேமிங் ஆகட்டும் அண்ட் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கடைசியில் ஒரு காருக்குள்ள ஒரு மாதிரி ஏரியல் ஷாட் வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அமேசிங்காக இருந்துச்சு. அந்த கேமரா மூவ் ஆகிற விதம், அந்த கேப்சர் பண்ணுற விதம், ஒரு மாதிரி ஏரியல் ஷாட்டில் பண்ணியிருப்பாங்க. அதாகட்டும் cinematography was just absolutely outstanding work. அந்த ஏரியா, அந்த பேரன் லேண்ட்ஸ் தான். அந்த பேரன் லேண்ட்ஸ் அவ்வளோ அழகாக காட்டி அந்த சில மாதிரி மூவ் ஆகிறது, கேமரா அந்த எஃபிவியில் மூவ் ஆகிறது, இட் வாஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட்லி கேப்சர்டு. ஒரு மாதிரி ஒரு ட்ரீட், விஷுவல் ட்ரீட். அந்த வகையில் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபர் வந்து அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் சினிமாட்டோகிராஃபி. எடிட்டிங்கும் சரி, நம்மளுக்கு அதான் சொல்ல விறுவிறுன்னு போச்சு ஸ்க்ரீன் பிளே. எங்கேயுமே எனக்கு என்னால் வந்துட்டு போர் அடிக்கல. அண்ட் அப்படியே எச் ஆஃப் த சீட்டாகவே போயிட்டு இருந்துச்சு எனக்கு. இட் ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்கில் அப்படியே கொஞ்சம் சட்டிலாக ஸ்டார்ட் ஆகி டப்புன்னு ஒரு செகண்டில் மாறும் கதை. அங்கேருந்து இட் வாஸ் ஆல் கிரிப்பிங். ஸோ எடிட் அந்த கட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபார் மீ அகேன் வந்துட்டு எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஹஸ் கான் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஐ ஜஸ்ட் அப்சல்யூட்லி லவ்ட் இட் சொல்லி ஆகணும். மியூசிக் அனி ப்ரோ பத்திக்கிச்செல்லாம் அங்கே எப்படியே பத்திக்கிச்சு லிட்டரலாக வெறி ஆயிடுச்சு. அதை தாண்டி பல மியூசிக் அங்கே சில விஷயங்கள்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் ப்ளே ஆனதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சவடிக்கா என்ட்ரி அதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஃபன்னு செம்ம ஃபன்னு. தனியாக பாட்டு ஒரு மாதிரி அழகாக அந்த மூவி அந்த கதையோடய கொண்டு போகிறதாகட்டும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் பத்திக்கிச்சு வாஸ் லைக்
அப்படி இருந்துச்சு. அப்படி சம்பவம் அந்த பாட்டுக்கு ஒரு வெயிட் இருந்துச்சு சரிமா. அதுக்கு வந்து பயங்கரமாக கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஸோ மியூசிக் அகைன் வாஸ் பிரில்லியன்ட். ஆக்ஷன் சீக்வன்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஆக்ஷன் சீக்வன்சஸில் வந்துட்டு ஒரே விஷயம் தோணுச்சு. எண்டில் வந்து அதை நான் எதிர்பார்த்தது நடந்துச்சு. பட் ஸ்டார்டிங்கில் அர்ஜுன் சாரோட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் காட்டும்போது அவர் ஒரு மாதிரி அந்த ஒரு லெக்கை டப்பு 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 டப்புன்னு 4-5 கிக் அடிப்பார். அது வந்து பொதுவாக வந்து சினிமாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இட் லுக்ஸ் டக் 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 டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இதில் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண மாதிரி இருந்துச்சு. இல்லை ரியல் ஸ்பீடில் வச்ச மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த ஒரிஜினாலிட்டி ஃபேக்டருக்காக அப்படி வச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அர்ஜுன் சார் அந்த டாப் ஆக்ஷன் கிங் விட்டு பிரிகிறார் மனுஷன். ஆக்ஷன் அந்த மனுஷன் வயசானாலும் ஸ்டைலும் அழகு விட்டு போவே இல்லை. மாதிரி ஆக்ஷனில் அந்த மனுஷன் கிளியராரு. அண்ட் இன்னொரு இடத்துல தலையும் சண்டை போடும் போது ஆகட்டும் ஒரு மாதிரி பேசிங் நார்மல் ஸ்பீடில் வச்சிருக்காங்க. விச் ஜென்ரலி தே டோன்ட் டூ. ஆக்ஷன் சீன்ஸ்க்கும் போது கொஞ்சம் மேபி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இட் லுக்ஸ் டப்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். பட் இங்கே ஒரிஜினல் ஸ்பீட் வச்சது இட்ஸ் அன் இன்டென்ஷனல் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஜஸ்ட் டு ஷோ how well they are, how they can go about with it அப்படிங்கிற மாதிரி காட்டுறக்காக வச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் அது மேபி சில பேருக்கு வந்து ஸ்லோவான ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொண்டு போகிற மாதிரி தோணலாம். இஃப் தே ஆர் வெரி 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 கிரிட்டிக்கல் அபவுட் இட். வந்து என்னன்னா மெதுவாக உதைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணலாம். பட் எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்குமோ அந்த வந்துட்டு அந்த 5 கிக் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அந்த மச்சான் அடிக்கிறாரு ரியல் அடிக்கிறாருங்கிற காட்டுறக்காக அப்படியே இன்டென்ஷனாக வச்சாங்களோங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அதர்வைஸ் ஆல்சோ அந்த 10 கிச்ச கடைசியில் வரும்போது அந்த கொஞ்சம் அந்த ஸ்பீடு ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டப் அந்த ஃபாஸ்ட் கட்ஸ் எல்லாம் வரும்போது இட் வாஸ் லைக் ஓகே இது இப்படி தான் சினிமாவில் பொதுவாக வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ஃபார் மீ எனக்கு எந்த குறையும் தோணல. பட் சில பேருக்கு அது தோணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு சில பேர் மைண்ட் பாயிண்ட் அவுட் திஸ் ஆஸ் வை இட்ஸ் லுக்கிங் ஸ்லோன்னு. பட் ஓவராலாக ஆக்ஷன் சீக்வன்சஸ் வேர் ஆல்சோ அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் விடாமுயற்சி ஃபார் மீ வாஸ் அன் அப்சல்யூட் ட்ரீட். So happy to see such a classy film. And Magil Thirumeni sir, for all the wait, I think you deserve this victory. எனக்கு செம்ம satisfied, very happy, absolutely loved it. And you thoroughly deserve this win. Amazing direction, I just absolutely loved it. வேற லெவல் தலை ஒரு டைமென்ஷன்ல காட்டுங்க. This is how you have to make a film with Ajit sir அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணது வந்து எனக்கு இட்ஸ் லைக் absolutely heart warming for me. So great work sir. உங்களுக்கும் சொல்லிட்டு ட்ரீட்டுங்க, வேற லெவல் சம்பவம். தியேட்டரில் மஸ்ட் வாட்ச். தாராளமாக போய் தியேட்டரில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் விடாமுயற்சி ஸ்டாரிங் நம்ம தலை. அண்ட் உங்கள் தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். படம் பார்ட்டிக்கலாம், டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், என்ன ஏதுங்க எல்லாமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ரிவ்யூ முடிச்சு பார்த்தா நன்றி. குடிச்சிக்கலாம் மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.